ஹலோ மக்களே, இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற ப்ராடக்ட் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். மெயினாக குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஸ்னாப் பட்டன்ஸ் பற்றின ரிவ்யூ, அன்பாக்சிங் அண்ட் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இந்த பட்டன் ஃபிக்ஸிங் டூல் அண்ட் 100 செட்ஸ் ஆஃப் இந்த ஸ்னாப் பட்டன்ஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிக்ஸிங் டூலில் பார்த்தீங்கன்னா 2 சைடு வரும். அதில் ஒன் சைடு இந்த ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி ஹோல் இல்லாத மாதிரி இருக்கும். இதுதான் அந்த பட்டன் ஃபிக்ஸ் பண்ணுற ஹோல்டர். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த 4 பட்டன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்றத நான் காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த 4 பட்டன்ஸ் செட்டா எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் செட்டா எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் பின் பண்ணீங்கன்னா கிளாத்ல உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். இப்போ இந்த டூல்ல இந்த ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சைடுல இந்த பட்டன், அதாவது கொஞ்சம் கூரா இருக்கும், இந்த பட்டனை ஃபிக்ஸ் பண்றதுக்காக அந்த ஹோல் சைடு இருக்கக்கூடியதுல இந்த பட்டன் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த குழியா இருக்கு இல்லையா, இந்த சைடு இந்த பட்டன் எடுத்து மேல அந்த ஃபிளாட் ரீஜன் வர மாதிரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெண்டுமே எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு நீங்க தெளிவா பார்த்திருப்பீங்க. சோ இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ கிளாத்ல மேல் சைடு அந்த ஹோல் இருக்கிற இடத்துல நம்ம அந்த கூர்மையான ஒரு பட்டன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து மேலே வச்சு நீங்கள் பின் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த கிளாத் எடுத்திருக்கீங்களோ அந்த கிளாத்ல கரெக்டாக நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சு அதில் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களோட எல்லா எனர்ஜியும் கொடுத்து அதை நல்லா நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்க, நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒழுங்காக ஹோல்ட் பண்ணலை, நல்லா நம்ம அதை ஃபுல்லாக அழுத்தலை அப்படின்னா அது பிரிஞ்சுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இதை நல்லா பிடிச்சி இழுத்து பார்த்தேன், ஏதாவது அந்த ஃபிக்ஸ் பண்ணுறது தனித்தனியாக வருதா அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே வரல, நல்லா டைட்டாகவே இருக்கு. பட் அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்கு. இந்த பட்டன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடிய அந்த ரீஜன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நெக்ஸ்ட் செட் அந்த கூர்மையான அந்த பட்டன் சொன்ன இல்லையா, இன்னொன்று ஒரு வளையம் மாதிரி மட்டும் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இதுலயும் அந்த மாதிரி அந்த ஹோல் சைடு இருக்கக்கூடிய அந்த பாட்ல இந்த பட்டன் வச்சு பிரஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பாட்ல அந்த வளையம் மாதிரி இருக்கிறத வச்சு நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல சொன்ன மாதிரி அந்த கூரா இருக்கு இல்லையா, அந்த பட்டன் மேல வர மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம பிரஸ் பண்ணணும். ஸோ அது மேல வர மாதிரி வச்சுக்கோங்க அந்த டூல். நெக்ஸ்ட் இப்போ அதை நம்ம எப்படி நல்லா பிரஸ் பண்ணமோ அந்த மாதிரி நம்மளோட ஃபுல் எனர்ஜியை கொடுத்து நல்லா இதை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவுமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு டெமோ பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அந்த டெமோ பார்த்ததுலயுமே எனக்கு நல்லாவே வந்துச்சு. இதுவுமே நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்களே பார்ப்பீங்க, இதை நான் நல்லா டைட்டாவே பிடிச்சி இழுத்து பார்த்தேன், பட் வரவே இல்லை. மேக்ஸிமம் இந்த கிட்ஸோட ஷர்ட், இந்த கிட்ஸோட நிறைய கிளாத்ஸ்லாம் வந்து பட்டன் கழண்டுரும், சிலதுலலாம் வந்து பட்டன் இருக்காது. இந்த கவுன் ஐட்டம்ஸ்லாம் ஜிப் இருக்கும், ஜிப்பு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு பட்டன்ஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 100% வர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இதோட ப்ரைஸுமே ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. நான் இது வாங்கும்போது 160 தான், மேக்ஸிமம் 200 தான் இருக்கும் எப்போ வாங்கினாலுமே. இதோட ஃபிக்ஸிங் இல்லை இது எப்படி பண்ணணும் அப்படின்றதுல உங்களுக்கு எந்த வித டவுட் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி கிளியரான யூஸ்ஃபுல் ரிவ்யூ வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி டே.